கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுக்கா திடல் வில்லேஜிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் டாக்டர் சாயில் வெள்ளரி ஒரு அரை ஏக்கர் வெள்ளரி போட்டிருக்கோம். ஒரு 15 நாள் ஃபஸ்ட்டு டாக்டர் சாயில் யூஸ் பண்ணலை. இதுக்கு வாழைக்கு தான் என் கணவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அப்புறம் தான் 2வது தோட்டம் போடம்ப ஒரு வாரமாக மழை, தொடர்ந்து மழை. இங்கே நல்லா தண்ணி தேங்கிச்சு. ஆமாம், ஜூன் மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு, தண்ணி தேங்கிச்சு. அப்போது ஃபுல்லாகவே பழுத்துடுச்சு. பழுத்த பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணி சுரேஷ் அண்ணாட்ட டாக்டர் சாயலை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் நம்மளோட டாக்டர் சாயலை கொடுங்க, ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து 2வது டோஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த ஃபஸ்ட்டு இதுலேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2வது டோஸ் கொடுக்கும்போது நல்ல வள்ளியெல்லாம் நல்லா வீச ஆரம்பிச்சிட்டு, தொடர்ந்து நல்லா படர்ந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்ல வளரும்போது நல்லா பிஞ்சு எல்லாமே நல்லா ஷேப்பாக ஈல்டு நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு முடை பறிக்கும்போது பெருசாக ஒன்றும் ஈல்டு தெரியலை. 2வது தொடர்ந்து பார்க்கும்போது நல்ல ஈல்டு வந்துச்சு. கரெக்டாக நாங்கள் 45 நாளில் பறிக்க ஆரம்பித்தோன்னா 2.5 மாதம் பறிச்சிருக்கோம். நாங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் டெய்லி வெள்ளரி பறித்தது கிடையாது. டெய்லி காய் 15 நாள் தொடர்ந்து டெய்லி காய் ஈல்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈல்டு எடுத்தோம். அப்புறம் 2 நாள் விட்டு ஈல்டு எடுத்தோம். லைஃப் காய் நிறைய தான் கிடக்கு, இப்போவும் இருக்குது. ஆனால் நாங்கள் சரி இனி அடுத்த தோட்டம் போடலான்னு திரும்ப அழிக்கிறோம். வெண்டையும் போட்டோம், சரி கொஞ்சம் போடுவோமேன்னு சொல்லிட்டு சிவப்பு வெண்டை போட்டு டாக்டர் சாயில் சும்மா மூட்டில் விட்டோம். ஸ்ப்ரேயும் பண்ணணும். நல்ல ஈல்டு 40 நாள்லேருந்து ஈல்டு ஆரம்பித்து இன்னும் ஒரு மாதம் எடுக்கலாம். நாங்கள் 2 மாதம் ஈல்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு மாதம் பறிக்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு ஈல்டு நல்லா இருக்குது. ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நல்ல துளிர் நல்லா வருது. அதேமாதிரி காய் நம்ம புதுசாக எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு காயும் நல்லா இருக்குது. புடலங்காய் சொல்லவே முடியாது. இந்த வெள்ளரிக்கு மூடுக்கு விடுற நேரத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி அப்போ கேட்டோம் ஃபோன் பண்ணி, சின்னதில் விடலாமா அப்படின்னு. சரி விடுங்க, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. விட்டதுலேருந்து அதுக்கு ஒரே ஒரு உரம் கொஞ்சம் புண்ணாக்கு கொடுத்துருப்போம். அப்புறம் டாக்டர் சாயில் 2வது ஒரு டாக்டர் சாயில் விட்டுருப்போம், அவ்வளோதான். ஸ்ப்ரே பண்ண கூட இல்லை. ஃபுல்லாக மூட்டுக்கு கொடுத்தது மட்டும்தான். ஈல்டுன்னா லைஃப்பில் பார்க்க முடியாத அளவுக்கு ஈல்டு, அவ்வளோ ஈல்டு. அது நாங்கள் பறிச்சிட்டோம். இல்லை இப்போ இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஈல்டு கிடச்சிச்சு. டாக்டர் சாயிலில் ஒரு இயற்கை விவசாயத்தில் இவ்வளவு கிடைக்கும்னா நான் பார்த்தது இந்த டாக்டர் சாயில் தான். இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எவ்வளவோ மருந்து வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் கிடைக்காத மாற்றம் இந்த இயற்கை விவசாயம் டாக்டர் சாயில். சாக்கு உரமே வைக்கல. ஆமாம், உரங்களும் பெருசாகவே நாங்கள் கொடுக்கல. ஃபுல்லாகவே சும்மா எங்களோட சாணி உரங்கள் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இடையில கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு இந்த டாக்டர் சாயில் கொடுக்காம அப்படின்னா வேர் வளர்ச்சி அவ்வளோ இதாக இருந்துச்சு. அந்த வேர் தோண்டி பார்க்கம்பே அவ்வளோ அழகு. ஆமாம், எங்களை எப்பவுமே இங்கே தண்ணி எப்போவுமே இருந்துட்டு இருக்குது. ஆனாலுமே எந்த மூட்டுக்கேடு கூட பெருசாக வரல. நாங்கள் போடுற நேரத்துலலாம் எவ்வளவோ மருந்து கொடுத்த பிறகும் இந்த மூட்டு அப்பப்போ அழுகல் நோயெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவே கட்டுப்படுத்தியிருக்கு இந்த டாக்டர் சாயில். நல்லா இருக்குது, மண்ணும் நல்லா இருக்குது. விவசாயத்துக்கு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு சொன்னால் நான் டாக்டர் சாயிலை தான் சொல்லுவேன். என்னோட லைஃப்பில் இது பெஸ்ட் ப்ராடக்ட். எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வெள்ளரியில்? நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தோட்டம் வெள்ளரியெல்லாம் போட்டதில் நாங்கள் எவ்வளவோ மருந்து வாங்கியிருக்கிறோம். கெமிக்கல் மருந்தில் எங்களுக்கு கிடைக்காத ஒரு திருப்தி இந்த 1 இயரில் இந்த விவசாயத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வாழைக்கு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஜூன் மாதத்தில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்டர் சாயில் யூஸ் பண்ணது. எங்களுக்கு இப்போதைக்கு டாக்டர் சாயலை தவிர்த்து வேறு எந்த பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, மண்ணும் நல்லா இருக்குது, செலவு கம்மி எங்களுக்கு இப்போதைக்கு பார்க்க போனால். மண்புழு வந்திருக்காங்க நிறையவே இருக்குது. தோண்டி பார்க்கும்போது அவ்வளோ குறுகுறுன்னு மண்புழு இருக்குது. மண்ணும் நல்லா இருக்குது. இப்போ பொறுக்காக தான் யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த போன தடவை அந்த மண்ணை பார்க்குறதுக்கு இப்போ வித்தியாசம் தெரியுது. அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது, மாற்றங்கள். இன்னும் யூஸ் பண்ணாமல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாமே பார்க்குற அளவுக்கு நான் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கேன், அதுலேயுமே நல்லா இருக்குது ஈல்டு. அதில் ஈல்டு வேறு நம்ம என்ன இது போட்டிருக்கோம், பூசணி, அதுவும் நல்லா இருக்குது இப்போதைக்கு. எல்லாம் மல்டி வெஜிடபிள் பண்ணிருக்கீங்க. ஆமாம், வழுதனங்காய் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் சிவப்பு பயிர் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதுவும் நல்லா இருக்குது. எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட தென்னைக்கு கூட இதை தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். தென்னை எப்படி இருக்குது? தென்னை இப்போ நல்லா அது என்ன சொல்கிறோம், புதுசாக துளிர் நல்லா சீக்கிரமாக அந்த அடுத்த இது எடுத்து கொடுக்குது. இலை வந்து நல்லா ஸ்பீடாக. ஆமாம், ஸ்பீடாக இருக்குது. இது 1 இயர் தான் ஆகுது. 1 இயர் கூட 1 இயர் ஆகல, அதுக்குள்ளேயே நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைய தான் கொண்டு வச்சது, ஆனால் இப்போ நல்லதா இருக்கு. இதில் கொடுக்குறோமா, அப்போ நாங்கள் கேட்ட இவ்வளோ இதாக இருக்குமா, அப்போ இதில் நம்ம வெள்ளரிக்கு கொடுக்குற மருந்து அது எடுத்துக்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இதுலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்.
அவ்வளோ வளர்ச்சி நல்லா இருக்குது. டாக் சாயில் நம்ம வெள்ளரிக்கு கொடுத்து நம்ம தென்னை மரமும் நல்லா தென்னங்கன்னும் நல்லா நல்லா இருக்குது. இருக்கும். அது ஸ்ப்ரே பண்ணும்போது லைட்டாக காட்டி விடுவோம், தெங்குக்கும் காட்டி விடுவோம். ஆமாம். டாக்டர் சாயில் ஸ்ப்ரேவும் பண்ணி ஆமாம். அதை இப்போ பாக்குக்கு பண்ணி நல்லா பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்க்கக்கும் நல்லா இருக்குது ரிசல்ட்டு. அதுக்கு அண்ணா, தனியாக கொடுக்கல நம்ம. அண்ணா நிற்கல, தனியாக நேற்று எதுவுமே அடிச்சு கொடுக்கல, எல்லாமே இதில் நிற்கிறது தான். நம்ம பக்கத்தில் நிற்கிற அதுக்கு கொடுக்கம்ப அதுலேயும் சும்மா ஸ்ப்ரே பண்ணி விடுறது தான். ஓகே, நல்லா இருக்கு. மற்ற எல்லா பயிரும் பண்ணியிருக்கீங்க ஆமா. காய்கறியில். ஆமாம், காய்கறி நிறைய சொரக்காய் சொல்லணும்னா அந்த ஷேப்பே சூப்பராக இருக்குது. மூட்டுக்கேடு எல்லாமே இல்லாமல் நல்ல அழகாக இருக்குது. ஈல்டு அவ்வளோ ஈல்டுன்னா நம்ம சொல்கிற மாதிரி நாங்கள் மற்ற இதை விட இது ஈல்டு ரொம்ப அதிகம். அதே மாதிரி காயோட அந்த ஷேப்பு சைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வெயிட் இருக்குது, முக்கியமாக காய் நல்ல வெயிட் இருக்குது. எல்லா காயுமே நல்லா இருக்கு. எப்பவுமே அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச ஃபீல் தான் இருக்குது. சொரக்காயில சந்தையில நம்ம காய் வந்து விரும்பி எடுக்கிறாங்க, விரும்பி எடுக்கிறாங்க. சும்மா விலையும் கூடல போகுது. சாதா கொண்டாடுற அளவோட நம்ம காய் நல்ல பச்சைத்தன்மை இருக்கு, நல்ல ஒரு வாரமா இருக்குன்னு சொல்லி அங்க காய்கள் கிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விலை கூட்டியே அடிக்காங்க நம்ம காய். சில்லறை இதுக்கும் எவ்வளவு ரேட் வித்தியாசம்? மற்றது ஒரு 400-500 ரூபா போனா நம்ம காய் 900-1000 ரூபா போகுது. அது எப்பவுமே அப்படிதான் போகுது. 500-600 எக்ஸ்ட்ரா தான் வருது மற்ற காயை விட. அவன் வடசேரி சந்தையில விமல் பேர் சொன்னாலே போதும், தனியாவே அந்த விரும்பி அடிக்காங்க காய். அது காய் ஏன் விரும்பி எடுக்கிறாங்கன்னா அந்த காய் அவங்களே சொல்றாங்க வச்சிருக்கம்ப சீக்கிரம் அந்த அழுகல் தன்மை வர மாட்டேங்குது. காய் ரொம்ப கூட சுருக்கம் கூட இல்லை. ஒரு வாரம்னாலும் அந்த கடையில வச்சு வியாபாரம் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வடசேரி காய்கறி மார்க்கெட்ல வந்து உங்க பேர் சொன்னா ஆமா ஆமா, ஏலம் போடும்போது அவங்கள விமல் பேர்னாலே தனியா கூட்டி போட்டு தான் எடுக்காங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆமா, எக்ஸ்ட்ரா 200 ரூபா எக்ஸ்ட்ரா தான் பெற்று இருக்கு. நான் முதலே பறிக்கும் போது 900 மூட, அப்போ மற்ற காய்கள் 400-500 தான் பெற்றிருந்து. அடுத்து 1200 போச்சு, மற்ற காய்கள் 500-600 தான் பெற்றிருந்து. உங்களுக்கு 1200. 1200 மற்ற காய் 600 வித்து நமக்கு 1200-1300 வரை போயிட்டு தான் இருக்கு. டாப் ஈல்டு. ஆமா, கடைசி வரை அதே ரேட்டு தான். மற்ற காய்களோட கடைசி வரை நம்ம காய் விலை கூட்டி தான் பெற்றிருந்து. வெள்ளரிக்காய் பிஞ்சுமே அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இனிப்பா இருக்குது. உங்க எல்லாரும் நம்ம வெளியில வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் உங்க வெள்ளரிக்காய் கைப்பு இருக்குன்னு, கைப்பு இல்லாம நல்லா இருக்கு. நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்காம அவங்க சொன்னது நல்லா இருக்குது, வெள்ளரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் வெறும் டாக்டர் சாயலும் சாணியும் தான், இயற்கை உரம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேக்காங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தது இயற்கை உரம் டாக்டர் சாயல் மட்டும்தான். இது வந்து டாக்டர் சாயல் வந்து இது பயோ நாங்கள் என்ன ஆமாம் ஆமாம் இது வந்து உயிர் உரம். இது கொடுக்கும்போது மண் வளம் வந்து அதிகமாகும். நுண்ணுயிர் மண்ணில் வந்து நிறைய செயல்பாடு செய்யும்போது நம்மளுக்கு இந்த நம்ம வந்து மாட்டு சாணம்லாம் கொடுக்கும்போது அந்த சத்தை உடனே எடுக்காம இது கொடுக்கும்போது அதை எடுத்து கொடுக்குது நல்லாவே. வேர் வளர்ச்சி அதனாலதான் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து வெள்ளரி மூடெல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. மற்ற என்ன ஒரு மாதிரி அவிஞ்சு பழுத்த மஞ்சள் நேரம் அடிச்சு, இது என்ன பச்சையா தான் இருக்கு. நான் அடுத்த தோட்டம் போட்டனால தான் அழிக்கும். ஆமா, இப்பவும் காய் பறிச்சுட்டு தான் இருக்கேன். நேற்று வரை சந்தைக்கு அஞ்சா கொண்டு போதாங்க. அழிக்க மனசு இல்ல, ஆனாலும் சரி இனி இதே போட்டுட்டு இருந்தா நமக்கு அடுத்து பார்க்க முடியாது. இதே மாதிரிதான் வாழையும் அப்படிதான். கொலை வெட்டின பிறகு அந்த வாழையை பார்த்தா கொலை வெட்டின ஒரு வாழை மரம் மாதிரி தெரியாது பாக்குக்கு. அவ்வளவு பச்சை தன்மையா தான் இருக்குது வாழை. நம்ம காய்கறி வந்து நம்ம லோக்கல்ல இங்க ஊர்ல கொடுக்குறோம்ல மேடம், அவங்களும் நல்ல ரிசல்ட் தான் சொல்றாங்க. அது எப்படி அவ்வளோ நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. டெய்லி விரும்பி கேட்கதான். ஆமா, எப்பவும் கேட்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க அடுத்த நாளும் கேட்குறாங்க அப்படின்னு, நல்லா இருக்குது அப்படின்னு. அது தெரியும், கெமிக்கலுக்கும் இதுக்கு வித்தியாசம், இந்த சமைக்கம்பே வித்தியாசங்கள் தெரியும்ல, அதனால அவங்க விரும்பி திரும்பியும் கேட்கறது. நம்ம இயற்கையா பண்ணி மக்களுக்கு வந்து இயற்கையான காய்கறி கொடுக்கறதுல நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி. ஆமாம், எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் நிறைய குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்கும் சிலம்பு. ஏன்னா நம்ம போடுறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே கெமிக்கலு இருக்கிற அந்த உலகத்தில் ஃபுல்லாகவே நோயின்னு. இப்போ எனக்கு அதை நினைக்கும்போது ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு மனநிறைவாக நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. நானும் ஒரு நல்ல ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணி எனக்கு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், இந்த காய்கறியில் அது ஒரு மன நிம்மதி. இதுக்கு முன்னாடி நான் சந்தை கொண்டு போய் ஒரு 5000 ரூபா காய்கறி விற்றேன்னா ஒரு 3000-2000 ரூபாய்க்கு மருந்தே தனியாக வாங்கிட்டு வந்து சந்தை தோறும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அடிச்சது. இந்த செடி அதை மருந்தே வாங்கவே போகல, கெமிக்கல் மேல எந்த ஸ்ப்ரேயும் பண்ணல. ஆமா, எதுவுமே பண்ணல. இல்லன்னு இதுக்கு முன்னாடி போய் நான் சொன்ன கதை சொல்லி, இதுக்கு முன்னாடி சந்தை போனாலே அப்படிதான். ஒரு 5000 ரூபாய்க்கு சாதனம் வாங்கி விலை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மருந்தே மருந்து கடையில் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அதுக்கு அப்ப இன்னைக்கு நம்ம வச்சோம்னா அடுத்த இன்னைக்கு சாயங்காலமே உரம் வச்சு திரும்ப அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாதான் உடனே புழு திரும்ப அந்த இது வரும், இல்லன்னா அந்த புழு விழுந்துருது. இந்த புழு, பச்சை புழு, அரிப்புழு எல்லாம் உடனே வந்துற மருந்து அடிக்கலன்னா. இப்போ
நம்ம இப்ப நான் டாக்டர் கொடுத்ததால இந்த எந்த புழு ஒரு புழுவும் காணல ஒரு ஒன்றும் காணல ஈச்சு கொட்டு கூட அதுல இல்ல. காயில ஒரு ஈச்சு கொட்டு கூட காய் கிடையாது. அந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த சேப்பு வேணா கொஞ்சம் சின்ன, லாஸ்ட்ல கொஞ்சம் சேப்பு சின்னதாச்சு. மற்ற மாதிரி அந்த ஷைனிங்ல இருந்து எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு காய் ஃப்ரெஷ்ஷா ஒரு தான் அணுவலோ இருந்துச்சு. ஈச்சு கொட்டை ஒண்ணுமே தோட்டத்துல இல்ல. வேற என்ன அனுபவம்? என்ன வேற எதுவும் அனுபவம் உங்களுக்கு? அனுபவம்னா இதை விட என்ன அனுபவம் இருக்கு? டாக்டர் சைடில் அவ்வளோ பெஸ்ட்டாக இந்த மாதிரி நான் என்ன ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எனக்கு அதை யூஸ் பண்ண வெறும் தண்ணியில் அப்படி என்ன இருக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒரு கலர் இல்லை, ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே கலராக யூஸ் கலர்ல பண்ணிட்டு ஒரு வாடை இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆமாம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதை ஊற்றி அடுத்த நாள் நம்ம கெமிக்கலில் ரியாக்ஷன் பார்த்துடலாம் அடுத்த நாள். ஆனால் இதில் அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குதுல்ல, அது அனுபவம் தான், பெரிய அனுபவம். மற்ற விவசாயிங்களுக்கு, காய்கறி வாழை விவசாயிங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு பணம் மிச்சம் பிடிக்கணும்னா இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். டாக்டர் சாயலை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நாங்கள் வாழைக்கு ஊற்றி ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ தோட்டம் போட்டதுலேயும் நாங்கள் இது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. தோட்டத்தில் பைசா மிச்சம் பிடிக்கணும்னா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு எல்லாம் இயற்கையாக விளைஞ்சி கொடுக்குறோம். ஆமாம் இது காய்கறி கேரளாவுக்கும் போகும். ஆமாம், இங்கே வடசேரிலேருந்து கேரளாவுக்கும் போகும். மக்களுக்கு இப்போ நம்ம இயற்கையாக அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு மன நிம்மதி. ஆமாம். நன்றி மேடம்.